வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான வயிற்றுப்புண் பத்தி தான். அந்த வயிற்றுப்புண்ணை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி டாக்டர் நம்ம கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த வித்தியாசமான பொருள் என்ன, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பொருள் என்ன டாக்டர்? இன்னைக்கு அதிமதுரம். அதை வச்சு நம்ம ஒரு சமையல் மாதிரி ஒரு வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு பொருளை செஞ்சுட்டோம்னா இது வயிற்றுப்புண்ணை நிச்சயமா ஆத்திரும். அதிமதுரம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதை அதிகமா நம்ம வீட்டில் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்துற சில விஷயங்கள் எல்லாமே 30 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1970ன்னு வச்சுக்கலாம், 70-75 எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். சுக்கு, சித்தரத்தை, அதிமதுரம், அக்ரஹாரம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வீட்டில் இருக்கும். இதை அப்பப்போ சமையல் செய்யும்போது ஏதாவது ஒன்றில் சேர்த்து போடுவாங்க. கஞ்சி போடும்போது அல்லது தாளிக்கும் போது இதிலெல்லாம் போட்டு தாளித்து அந்த உணவோடு சேர்த்தே கொடுத்துருவாங்க. இப்போது இந்த காலத்தில் இது சமையலில் இல்லாத, அதாவது நம்ம அடுக்கலையில் இல்லாத ஒரு பொருளாக ஆயிடுச்சு. இந்த பொருள் இப்போ கடைகளில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு நாம் வந்துட்டோம். அதனால இது ஒரு காலத்துல நம்ம வீட்டில் இருந்த ஒரு பொருள் தான் இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிமதுரம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா டாக்டர்? ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு. பெரிய காரணம் இருக்குது இதுல. ஒரு குறிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மதுரம் அப்படின்னா இனிப்பு அப்படின்னு பேரு. இது இந்த பார்க்கறதுக்கு சுக்கு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேரா இருக்கும். இது இனிப்பா இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்குடைய காரணம். இது ஒரு மூலிகை தன்மை கொண்ட ஒரு மூலிகை செடி, அதனுடைய வேர். அதுதான் இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது. இந்த அதிமதுரம் வயிற்று புண்ணை போக்குறதுக்கு எப்படி எல்லாம் பயன்படுது? இது வயிற்று புண்ணை போக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருளா நாம எடுத்துக்கலாம். பல மூலிகைகளை சொல்லியிருக்கும் போது இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருளா நம்ம சொல்லலாம். இதை சித்தர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, முப்பிணியால் வரும் புண் போக்கும் அப்படின்றார். முப்பிணின்னு நம்ம சொல்றது வாதவித்த கபம்னு சொல்லுவாங்க, வலி, அழல், ஐயம் சொல்லுவாங்க. நம்ம உயிர் இயக்கத்துக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது, ஆற்றல் அப்படிங்கிறது காற்று ஆற்றல்னு ஒன்று உண்டு, சூடு ஆற்றல் அப்படின்னு ஒன்று உண்டு, குளிர்ச்சி ஆற்றல்னு ஒன்று உண்டு. இந்த 3 ஆற்றல்களில் ஏதாவது ஒன்று பாதிச்சாலே இந்த வயிற்றுப்புண்ணு வந்துடும். வாதம் பாதிச்சா வயிற்றுப்புண்ணு வரும், பித்தம் பாதிச்சா வயிற்றுப்புண்ணு வரும், குளிர்ச்சி போதுமான அளவுக்கு இல்லாமல் குறைஞ்சு போச்சுன்னா வயிற்றுப்புண்ணு வரும். அந்த வயிற்றின் உள்ள அடுக்கில் இருக்கக்கூடிய போதுமான அந்த குளிர்ச்சி தன்மை குறைவு ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா புண்ணு ஏற்படும் அப்படின்னு சித்தருடைய இலக்கியங்கள் சொல்லுது. இதுல என்ன சொல்லுதாங்க, இந்த அதிமதுரத்துக்கு என்ன குறிப்பு சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 3 பிணி, இந்த 3 அடிப்படை கூறுகளும் சேர்ந்து வலுவா எந்த இடத்துல புண்ணு வந்தாலும் அந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு உண்டு. ஏதாவது ஒன்று வந்தாலே பெரிய கஷ்டம் அதை ஆத்துறதுக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு. 3 சேர்ந்து உண்டானா கூட அந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இலக்கிய சான்று நமக்கு. அதனால இது எவ்வளவு வலுவான எந்த அடிப்படை காரணத்தினால வயிற்றுல புண்ணு இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு. பொதுவா இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா இந்த அதிமதுரத்தை பயன்படுத்த முடியுமா? ஏன்னா வயிற்றுப்புண் வந்ததுக்கு அப்புறம் இதை பயன்படுத்துறதை விட தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள்ல இதை பயன்படுத்தும் போது நிச்சயமா பயன்படுத்தலாம். இதை என்ன பண்ணலாம்னா, வெறுமனே இந்த அதிமதுரத்தை பொடியை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தேயிலை கரண்டி அளவுக்கு சும்மா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம். இதுவே இனிப்பா இருக்கும். இதுல கொஞ்சம் தேவையான சுக்கு, பனை வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதிமதுர டீ நம்ம குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா அன்னன்னைக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நஞ்சுகள் நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லை இதை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய கஞ்சிகள்லையோ அல்லது ரசம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரசத்துலேயோ நம்ம போட்டோம்னா, அதிமதுர ரசம் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய தக்காளி ரசத்தில் நம்ம போட்டோம்னா அதுவும் இது உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த அதிமதுரம் ரசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட சேர்ந்து நல்ல விதமான குடலுக்கு, வயிறுக்கெல்லாம் நன்மையை செய்கிறதுனால அதுவும் அந்த வயிற்று புண்ணை வராமல், நீங்கள் கேட்குறது வராமல் தடுக்கிறதுக்குள்ள வழிகளில் இது மாதிரி பண்ணலாம். ரசத்தில் போடலாம், கஞ்சியில் போடலாம், தேநீர் மாதிரி போட்டு குடிக்கலாம், அல்லது தனியாக பொடி பண்ணி வச்சு தேனில் கலந்து கொடுக்கலாம். தேனில் கலந்தும் நாம் சுவைச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கஞ்சிகள்லையோ இல்லை டீ மாதிரியோ இந்த அதிமதுரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிமதுரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஷ் என்ன டாக்டர்? இதுக்கு அதிமதுர பால் அப்படின்னு பேர். இது என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, அதிமதுரத்தை ஒரு 4 to 6 மணி நேரம் அதிமதுரத்தை 1-2 தட்டி தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அரைச்சு அதுலேருந்து வரக்கூடிய பால் எடுக்கணும். அதிமதுர பால்னு பேர். இந்த சாறு, இந்த சாரோட
தேங்காய் பாலையும் கலந்து பனை வெல்லம், சுக்கு, ஏலக்காய் போட்டு ஒரு பால் மாதிரி தயாரிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து வயிற்றுப்புண்ணை நேரடியாக ஆற்றக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதா நான் நம்புறதுனால இதை இன்னைக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிமதுரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பால் அதை செஞ்சுட்டு வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நல்லா செஞ்சுட்டு வந்துடும். அதிமதுரம் அப்படிங்கிறது எல்லா வகையான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இதுதான் அதிமதுரம். இந்த அதிமதுரத்தை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு அதிமதுர பால் கிடைச்சிடும். அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிமதுரத்தை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதிமதுர பால் எடுத்து வச்சுருக்கோம். வானொலியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அதிமதுர பாலை இதில் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தேங்காய் பால், தேங்காவை திருவி இதை நல்லா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் பால் கிடச்சிடும். பனை வெல்லம், பனை வெல்லத்தை நல்லா கரைசலாக எடுத்துக்கிட்டு டேஸ்ட்டுக்காக இந்த பனை வெல்லத்தை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுக்கு பொடி, சுக்கு வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இதோட வாசனைக்காக ஏலக்காவையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அதிமதுர பால் நம்ம ஊற்றினோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதோட ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் பாலோட சேர்த்து இந்த அதிமதுர பாலும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பனை வெல்ல கரைசல் இதையும் ஆட் பண்ண போகிறோம். அதிமதுரம்லாம் பொதுவாகவே நம்ம வந்து மூலிகை பொருளாக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். குழந்தைங்களுக்காக சில டைமில் நம்ம அது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணை போகக்கூடிய ஒரு குணம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரி அதிமதுரத்துலேருந்து பால் எடுத்து சாப்பிடும்போது அது நமக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இந்த அதிமதுரம் வந்து வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கோட கொஞ்சம் அந்த வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஏலக்காவையும் 2 ஆட் பண்ணி கேஸை நிறுத்திடலாம். அந்த அதிமதுரத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட பனை வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸை நிறுத்திடலாம். இந்த அதிமதுர பாலை நல்லா ஆற வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற அந்த புண் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு அரிய மருந்தை வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இதை வந்து நீங்கள் வீட்லேயும் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. மற்றும் இந்த அதிமதுரத்தோட வேறு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி அதிமதுர பால் செஞ்சாச்சு. அதனுடைய மருத்துவ குணங்கள் கேட்கலாம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிமதுர பால் ரொம்ப சுவையானதா டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருந்தது. சரி. ஆக்சுவலா நீங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த அதிமதுரம் அப்படிங்கிற பெயர் காரணம் எப்படி வந்தது? அதுல வந்து அந்த பிணியும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பண்ண ரிசர்ச்ல ஏதாவது ஒரு விஷயம் இதுல ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? நிறைய. நீங்க அதிமதுரம் லிக்கோரைஸ்னு பேர் ஆங்கிலத்துல. அதுக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் இணையதளத்தில் போனீங்கன்னா ஏராளமாக வந்து குவியும். முக்கியமான சிலது மாத்திரம் சொல்கிறேன். இந்த வயிற்று புண் அப்படிங்கிறது வந்து எபித்தீலியம் சொல்லுவாங்க. வயிற்றின் உள் அடுக்குகளில் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பின்மை. அந்த வரிசையாக அந்த செல்கள்லாம் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கும் வயிற்றுல. நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா அந்த செல்களில் இடக்கூடிய இடைவெளி தான் அல்சர்னு சொல்லக்கூடியது. அந்த அல்சர் ஏற்படுறதுக்கான காரணிகள் நமக்கு நிறைய நேற்றே நம்ம சொன்னோம். அதில் வந்து நச்சுத்தன்மை, சில விதமான கிருமிகள், கண் விழித்திருக்கிறது, அதில் பல காரணங்கள் நம்ம பார்த்தோம். அது எந்த விதமான காரணங்களாக இருந்தால் மூலமாக அந்த அல்சர் ஏற்பட்டிருந்தாலும் வேகமாக ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கிறதா பல ஆய்வுகள் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த H. பைலோரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிருமிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலும் இந்த அதிமதுரத்துக்கு உண்டு. இலக்கியத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, புத்தி தெளிவிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. புத்தி தெளிவிக்கும் அப்படின்னாச்சுன்னா மனப்பதற்றத்தை நீக்கி ஒரு தெளிவான கூர்மையான அறிவை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து இந்த அல்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இக்காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்துக்கு உண்டு. எப்படி அப்படின்னாச்சுன்னா
இந்த அதிமதுரத்தை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடும்போது மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய சில விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்பு வேதிப்பொருட்கள், மெலட்டோனின், செரட்டோனின் இதெல்லாம் வந்து சரியாக சுரக்கிறதுனால மன அமைதி ஏற்பட்டு வயிற்றினுடைய பாதுகாப்புத்தன்மை பலப்படும். இந்த வயிற்றினுடைய பாதுகாப்புத்தன்மை பலப்படுறதுனால எந்த விதமான நச்சுப் பொருட்கள் உள்ளே போனாலும் அதனை நீக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு கிடைக்குது. இன்னொரு கூடுதல் நன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து வேகமாக ஓடிட்டோம், எனக்கு ஓய்வே கிடையாது, நான் ராத்திரி வேலை செய்வேன், பகலில் வேலை செய்வேன் அப்படிங்கிறதுனாலலாம் வேலை தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி அவருடைய வேலைகளை அவங்களே நிர்ணயிக்காமல் முடிவு செய்யாமல் பல நாளைக்கு வேலை செய்வாங்க. படிக்கிறவங்களை கேட்டால் அவங்களும் ராப்பகலாக நான் படிக்கிறேன் அப்படிம்பாங்க. வேலை செய்கிறவங்களை கேட்டாச்சுன்னா அவங்களும் ராப்பகலாக வேலை. இதனால என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, முக்கியமாக வந்து அட்ரினல் கிளாண்ட், கிட்னிக்கு மேலே ஒரு சின்ன சுரப்பி உண்டு, அட்ரினல்னு பேர். அந்த அட்ரினல் கிளாண்டு வந்து ஓவர் ஒர்க் லோட் ஆகிட்டதுனால அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காம கார்டிசால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனெல்லாம் அதிகமாக சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அந்த அட்ரினல் கிளாண்டுக்கு போதுமான ரிலாக்ஸேஷனை இந்த அதிமதுரம் கொடுக்கறதா ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போது இந்த வயிற்றுப்புண்ணு ஆறுறதுக்கான ஆற்றல் வந்து இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. இதில் கூடுதலாக தேங்காயும் இருக்கிறதுனால அதிமதுரமும் தேங்காயும் சேர்ந்து மிகச்சிறந்த வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய ஆற்றலை ஒருத்தருக்கு கொடுக்குது. அதில் நீங்கள் பனை வெல்லமும் சேர்த்துருப்பீங்க, சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் மனதுக்கும் ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பாலை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு அமிர்தம் தான் இந்த அதிமதுர பால். நீங்க சொன்ன மாதிரி இலக்கியத்துல அதனுடைய பல பயன்களை சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இப்ப பண்ணின ரிசர்ச்லயுமே வந்து அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்புண் வரத்துக்கு முன்னாடி வாய்ப்புண் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அந்த வாய்ப்புண் வந்தவங்களும் இதை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். இது வந்து வாய்ப்புண்ணை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இது நல்ல கேள்வி. இது சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிட்டு வாயில் நம்ம அடக்கிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சுவை நல்லா நிச்சயமாக இனிப்பாக தான் இருக்கும். கிளிசரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது இதிலேருந்து வரக்கூடிய ஆல்கலைட்ஸை பெருசு அடித்து தான் கிளிசரின் தயாரிக்கிறாங்க. வாய்ப்புண்ணை வந்து நான் ஆற்றுறதுக்கு இந்த வாயில் தடவுவாங்க அந்த கிளிசரினை. ஆமாம், அது வந்து அந்த மாதிரியெல்லாம் போக வேண்டியதில்லை. இந்த அதிமதுரத்தை ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில் அடக்கிக்கிட்டாலே அந்த வாய்ப்புண்கள் ஆறிவிடும். இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த தகவல் வந்து கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலையும் மையம் இல்லைன்னு தான் சொல்லணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி அதிமதுரம் பால் இது கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லையுமே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்க கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறோம். நீங்களும் அதை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. பால் மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக டீ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரசத்தில் இதை சேர்க்கலாம் அப்படிங்கிற கூடுதல் தகவல்களையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். SR பாலமுருகன் திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. மோர் குழம்பு மிச்சம் இருக்கின்றதா, வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி அளவு அரிசி மாவை கலந்து வைத்துக் கொள்ளவும், பிறகு வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, வெங்காயம், 2-3 மோர் மிளகாய் போன்றவற்றை தாளித்து பின்பு அரிசி மாவை கலந்த மோர் குழம்பை ஊற்றி 2 நிமிடம் கிளறவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணும்போது மோர் களி தயாராகிடுமா. அதே மாதிரி அரிசி மாவை வறுத்து சேர்த்தால் உதிரி உதிரியாக வரும். அப்படி செய்யும்போது மோர் உப்மா ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த நேயர் தர்ஷினி செல்வகுமார் காரம்பாக்கம்லேருந்து எழுதியிருக்காங்க. அடைக்கு பச்சரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி, குதிரைவால், வரகரிசி இதில் ஏதாவது ஒரு தானிய அரிசியை ஊற வைத்து பருப்போடு சேர்த்து அரைத்தால் ஆரோக்கியம், சுவை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் பயன்படுத்தும் போது நல்லா தான் இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.